வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி உப்புமா செய்ய போகிறோம். இட்லி உப்புமாவான்னு யோசிக்காதீங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 6 இட்லி கிட்டே எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது நான் இட்லி சுட்டு மீந்து போன இட்லியில் இப்போ உப்புமா பண்ண போகிறேன். இந்த உப்புமா செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களாம் இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இட்லி உப்புமா நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி உப்புமா செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நம்ம எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி துண்டையும் குட்டி குட்டியாக அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இட்லி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இட்லியிலே உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எனக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டால் எப்போவுமே இட்லி வெள்ளையே செய்வாங்க, சில பேர் மஞ்சள் போடுவாங்க. மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. அந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாப்பிடும் போது மஞ்சத்தூள் வாசனை அடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை தூள் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இது ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது 1 நிமிஷமாவது நல்லா பிரட்டணும். அந்த இட்லியும் சூடாகணும், அந்த அளவுக்கு நீங்கள் பிரட்டணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோடு நல்லா இட்லி கலக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் இட்லி உப்புமா செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், யம்மியாக வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.